பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம் ஒரே அதிகாரம்தான். அதில் 21வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனத்துக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம். அந்த இன்டர்வியூக்கு போகும்போது செக்யூரிட்டிகிட்ட கேட்குறோம். அதுக்கப்புறம் அவங்க ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க, அவங்கள்ட்ட பார்க்குறோம், பணிவாக பேசுகிறோம்ல. அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடக்கிற பிளேஸுக்கு போகிறோம். அங்கே ஒருத்தர் உட்காந்துருப்பார். நம்ம பேர் எப்போ கூப்பிடுவான்னு சொல்லி ரொம்ப பவ்யமாக கை காலை அடக்கம் ஒடுக்கமாக வச்சுக்கிட்டு காத்திருப்போம். இன்டர்வியூக்கு உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஏற்ற ஆன்சர்ஸை நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கணும். அப்போ தான் அந்த இன்டர்வியூ நமக்கு பாஸாக மாறும். எல்லாம் முடிஞ்சுது. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேலை இன்டர்வியூ சக்ஸஸ்ன்னு சொன்னால் வேலை கிடைக்குது அப்படின்னா ஒரே சந்தோஷம் உண்டாகும். இது ப்ரைவேட்டில். இதே கவர்மெண்ட்டில் நமக்கு ஒரு இன்டர்வியூ நடக்குது அப்படின்னா இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து நமக்கு சந்தோஷம் வருமா? வரவே வராது. ஏன் தெரியுங்களா? 10 லட்சம், 5 லட்சம், 5 லட்சம், 20 லட்சம் அவனுக்கு லஞ்சம் கொடுக்கணும். இதெல்லாம் எல்லா இடமும் பிரிஞ்சு போகுதுங்க. எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்லி மன சோர்வு உண்டாக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உலகத்தில் இருக்கிற எல்லாத்துட்டையும் நமக்கு இரக்கம் கிடைக்கணும் அப்படின்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற நம்ம காத்திருக்கணும். எதுக்கோ காத்திருக்கிறோம். உயர பறக்க காத்திருக்கிறோம். அபிஷேக பெற காத்திருக்கிறோம். வல்லமிக்க காத்திருக்கிறோம். இரக்கத்துக்காக கூட காத்திருக்கணும். எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பாருங்கள். அதுக்கு என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, 20வது வசனத்தில், உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசத்துக்கு எப்படி சொல்கிறாருன்னா, மகா பரிசுத்தமான விசுவாசம். விசுவாசத்தில் பல வகையான விசுவாசம் இருக்குது. சிலர் வேதத்தையே வாசிக்க மாட்டாங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. சிலர் சினிமா பார்ப்பாங்க, டிவி பார்ப்பாங்க, உலகத்து பிரகம் ஓடி போயிட்டுருப்பாங்க. அவங்களும் விசுவாசிப்பாங்க. எனக்கு தெரிந்து எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன். விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்கிற எத்தனையோ நபர்கள் எனக்கு தெரியும். ஆனால் வேதம் சொல்லிக்கிறது, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேலே உங்களை உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்ற. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது பரிசுத்தமான விசுவாசமாக இருக்கணுமா. அதில் தான் ஒரு ஆசீர்வாதம். அந்த பரிசுத்தமான விசுவாசத்தை மேலே நம்மளை உறுதிப்படுத்தும் போது தான் பரிசுத்தாவிக்குள் நம்ம ஜெபம் பண்ண முடியுமா. இந்த தினத்தில் பரிசுத்தாவிக்குள் ஜெபிக்கிற ஜெபம் நமக்கு ரொம்ப கம்மியாயிட்டு. ஆனால் வேதம் சொல்லிக்கிறது, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தை மேலே உங்களை உறுதிப்படுத்திக்கோங்க, பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணுங்க. 3வது விஷயம் சொல்லுது, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கோங்க. தேவனுடைய அன்பில் நம்ம காத்திருக்கணும். அடுத்தது, நித்திய ஜீவனத்துக்கு எதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்துருங்க. இந்த 4 விஷயங்கள் பார்க்கிறோம். நித்திய ஜீவன் அப்படின்னா நம்முடைய மரண நாளில் கிறிஸ்துவுக்காக இருக்கிறோமா இல்லையா. ரட்சிக்கப்பட்டது பெரிய விஷயம் கிடையாது. கர்த்தருக்காக ஓடினது பெரிய விஷயம் கிடையாது. இப்பொழுது இன்றைய தினத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். இன்றைய தினத்தில் நாம் அவருக்காக ஓடிட்டு இருக்கிறோம் பார்க்க வேண்டும். என்றோ ஒரு நாள் நாம் ஜெபித்தது முக்கியமல்ல. என்றோ ஒரு நாள் அவருக்காக ஓடினது, பாடினது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முக்கியமல்ல. நாம் ரட்சிக்கப்பட்ட போது அவர்களுடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் 100க்கு 100 செவி கொடுத்துமே இன்றைக்கி அந்த வசனத்துக்கு விதமாக நிற்கிறோமே. தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வருமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுவும் எப்படி? நித்திய ஜீவனத்துக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திடுங்கள். கர்த்தருடைய நாம மகிமைக்காக நான் உங்களோட சொல்கிறேன். ஆண்டோடைய விசேஷித்த ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாக முடியாது நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய கரம் எல்லோரும் கூட இருப்பதாக. அதான் சொல்றாரு பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்க. அன்பு சகோதரனே, சகோதரியே, பிரியமானவர்களே, யாராட்டையோ இரக்கம் கிடைக்கணும்னு நம்ம நினச்சிட்டு உட்காந்துருக்கோம். யாராட்டையோ அற்புதம் நடக்கணும்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கோம். ஏசப்பா, எப்படியாவது அவங்களோட தயவு கிடைச்சி, இறக்கம் கிடைச்சி, எங்களுக்கு ஒரு பணம் கிடைக்கணும்னு சொல்லி உட்காந்துருக்கோம். அதையே நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது. யாரோ ஒருத்தர் மூலியமாக நமக்கு நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம். அதையே நம்ம ஏசப்பட்ட கேட்கக்கூடாது.
எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட்டு கிடைக்குன்னு சொல்லி கேட்குறோம். அது ஏன் ஏசப்பட்ட அற்புதத்தை கேட்கக்கூடாது? நம்ம வேலையிலையோ குடும்பத்திலேயோ பிஸ்னஸில் ஒரு ஆசுத்தை பார்க்கணும்னு நினச்சி கேட்குறோம். அது ஏன் ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது? இந்த நாளில் உங்களை மாற்றி கேளுங்களேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். பரிசுத்த அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக இயேசுவின் நாமத்தினால இந்த யூதா நிருபத்தில் நீங்கள் சொல்லியிருக்கீங்களேப்பா, 21வது வசனத்தில் இருக்கிற வார்த்தை பிரகாரமாய் உங்கள் இரக்கம் எங்களுக்கு கிடைக்கணும். கிருபை செய்யும். இயேசு மன பிதாவே, ஆமென்.